எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ உள்ளி வடை தாங்க செய்ய போறேன். நம்ம எப்பயும் வாழைப்பூல வடை செய்யும்போது கடலை பருப்பை ஊற வச்சு அரைச்சு அப்படிதாங்க செய்வோம். இது உடனே இன்ஸ்டன்டா செய்திடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க வீட்ல செய்து பாருங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்ல நீளமா கட் பண்ண வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல, நீட் நீட்டா மெலிசா அந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. வாழைப்பூ சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வெங்காயம் சேர்த்த அதே அளவு வாழைப்பூ சேர்த்துக்கணும். ரொம்ப பொடியா கட் பண்ண தேவையில்ல. 2, 3ஆ கட் பண்ணா போதும். பொடியா நறுக்குன 1 ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாய் தூள். இப்ப இத நல்லா கை வச்சு கலந்து விடுறேன். வெங்காயம் நல்லா தனித்தனியா பிரிஞ்சு வர மாதிரி பிசைஞ்சு கலந்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணும். கருவேப்பிலை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு 2ஆ நறுக்கி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். சோம்பு கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரளால ரொம்ப ஃபேமஸான உள்ளி வடை நம்ம வீட்ல செய்திருப்போம். அதுல இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு ஒரு தடவை செய்து பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுல உப்பு, காரம் நம்மளுக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பும், காரமும் பத்தல. அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது திரும்ப உப்பு, காரம்லாம் நல்லா சேர்ற மாரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் இந்த மாதிரி புடிச்சு பார்க்கணும். பாருங்க இப்படி வரணும். இந்த மாரி வரலன்னா மாவு பத்தலன்னு அர்த்தம். கூட கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். சப்போஸ் 10 நிமிஷம் இல்லாம இத ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நம்ப அப்புறமா செய்ய போறோம் அப்படின்னா, இத ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுருங்க. ஏன்னா வாழைப்பூ கருத்துடும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்புல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் வடை போட்டுக்கலாம். எண்ணெய் ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு பொரிக்கணும். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிக்க கூடாது. வடை பிரிஞ்சிரும். அதனால ஸ்டவ்வோட ஃப்ளேம ஹை டு மீடியம்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. வடை நம்ம திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸா இருக்குங்க. நம்ம வாழைப்பூ சேர்த்து செய்திருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூடங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.